بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ كُنْتُمْ تَمَنَّوْنَ الْمَوْتَ مِنْ قَبْلِ أَنْ تَلْقَوْهُ فَقَدْ رَأَيْتُمُوهُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பினீர்களே, இப்போது அது உங்கள் கண்முன் இருப்பதை நீங்கள் திட்டமாக பார்த்து கொண்டீர்கள். இப்போது ஏன் தயக்கம்? அல் குர்ஆன் 3 வசனம் 143. وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِ الرُّسُلُ أَفَإِنْ مَاتَ أَوْ قُتِلَ انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. முஹம்மது இறைவனின் தூதரே அன்றி வேறு அல்லர். அவருக்கு முன்னரும் அல்லாஹ்வின் தூதர்கள் பலர் காலம் சென்று விட்டார்கள். அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தம் குதிகால்கள் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாஹுவுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதிசீக்கிரத்தில் நற்கூலியை வழங்குவான். அல் குர்ஆன் 3 வசனம் 144. சூரா அல் இம்ரானின் அடுத்த வசனம் பார்க்க கீழே உள்ள பிளே பட்டனை அழுத்தி பார்க்கவும்.